கோட்பாடும் உடன்படிக்கை பாகம் 28 செப்டம்பர் 1830 நியூயார்க்கின் பைட்டில் ஆலிவர் கோல்ரிட்ஜ் தீர்க்கதரிசன ஜோசப் ஸ்மித் மூலமாக கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல். சபையின் அங்கத்தினரான ஹையரின் பேஜ்டீம் ஒரு குறிப்பிட்ட இருந்தன. அதன் துணை கோட்பாடுகள் உடன்படிக்கை பாகம் 28. தூணையால் சியோனை கட்டுவதற்கும் சபையின் முறைமைக்கு சம்பந்தப்பட்ட வெளிப்படுத்தல்களை பெறுவதற்காகவும் அறிவித்தான். ஏராளமான அங்கத்தினர்கள் இம்மாதிரியான கோரிக்கைகளில் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அவற்றால் ஆலிவர் கோல்ரிட்ஜ் தவறாக தாக்கமடைந்தார். தீர்மானிக்கப்பட்ட ஒரு மாநாட்டுக்கு சுற்று முன்னமே இந்த காரியத்தை குறித்து தீர்க்கதரிசனம் முறைக்கும் அர்த்தரிடம் விசாரித்தார். இந்த வெளிப்படுத்தல் பின்தொடர்ந்தது. 1 முதல் 7 இரகசியங்களின் திறவுகோல்களை ஜோசப் ஸ்மித் திறக்கிறார். சபைக்கான வெளிப்படுத்தல்களை அவர் மட்டுமே பெறுகிறார். 8 முதல் 10 ஆலிவர் கோல்ரிட்ஜ் லாமோனிகளுக்கு பிரசங்கிக்க வேண்டும். 11 முதல் 16 ஆரம் பேஜ் சாத்தான் ஏமாற்றி அவனுக்கு பொய்யான வெளிப்படுத்தல்களை கொடுத்தான். வசனம் 1. இதோ ஆலிவர் நான் கொடுத்த வெளிப்படுத்தல்களை மற்றும் கட்டளைகளையும் குறித்தவரை தேற்றவாளனானால் நீர் எதை அவர்களுக்கு போதித்தாலும் சகல காரியங்களிலும் சபையில் நீங்கள் கேட்கப்படுமாறு உனக்கு வெளி அருளப்படும் என நான் உனக்கு சொல்கிறேன். வசனம் 2. ஆனால் இதோ மோசேயைப் போல எனது ஊழியக்காரனாகிய ஜோசப் ஸ்மித் இளையவனை அவைகளை பெறுவதில் அவனைத் தவிர இந்த சபையிலே கட்டளைகளையும் வெளிப்படுத்தல்களையும் பெற ஒருவனும் நியமிக்கப்பட மாட்டான் என மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன். வசனம் 3. கட்டளைகளையும் வெளிப்படுத்தல்களையும் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் சபைக்கு அறிவிக்க அவனுக்கு நான் கொடுக்கிற காரியங்களுக்கு நீ ஆரோனை போல கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருப்பாயாக. நாலு இந்த நேரத்திலாவது அல்லது எல்லா நேரங்களிலும் கட்டளைகளை சபைக்கு பேச அல்லது போதிக்க தேற்றவாளனானால் நீங்கள் நடத்தப்பட்டால் அதை செய்யலாம். வசனம் 5. ஆனால் ஞானமாக அன்றியே நீ கட்டளையாக எழுதக்கூடாது. வசனம் 6. உனக்கு தலைமையாயிருக்கிற மற்ற சபைக்கும் தலைமையாயிருக்கிற அவனுக்கு நீ கட்டளையிடாதிருப்பாயாக. 7. ஏனெனில் அவனுக்கு பதிலாக மற்றொருவனையும் அவர்களுக்கு நான் நியமிக்கும் வரை முத்திரைக்கப்பட இரகசியங்களையும் மற்றும் வெளிப்படுத்தல்களையும் திறவுகோல்களையும் அவனுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். வசனம் 8. இப்பொழுது இதோ லாமோனியர்களிடத்திலே நீ போய் அவர்களுக்கு எனது சுவிசேஷத்தை பிரசங்கி என நான் உனக்கு சொல்லுகிறேன். உனது போதனைகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிற அளவில் அவர்களுக்கு மத்தியிலே நீ எனது சபை ஸ்தாபிக்கப்பட செய் வெளிப்படுத்தல்களை நீ அறிவிப்பதாக.
பெறுவாய். ஆனால் அவைகளை கட்டளைகளாக எழுது. வசனம் 9. இப்பொழுது இதோ இது வெளிப்படுத்தப்படவில்லை. சியோனே பட்டணம் எங்கே கட்டப்படும் என ஒருவனும் அறியான். ஆனால் இப்பொழுதே இருந்து அது கொடுக்கப்படும் என நான் உனக்குச் சொல்கிறேன். இதோ லாமோனியர்களின் எல்லையில் இது இருக்கும் என நான் உனக்கு சொல்கிறேன். வசனம் 10. மாநாடு முடியும் வரை நீ இந்த இடத்தை விட்டு போகாதே. அதன் ஒப்புதல்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்க எனது ஊழியக்காரன் ஜோசப் ஸ்மித் நியமிக்கப்படுவான். அவன் உனக்கு சொல்கிறவற்றை நீ செய்வாயாக. வசனம் 11. மீண்டும் நீ உனது சகோதரனாகிய ஹாரி பேஜை அழைத்து நீயும் அவனுக்கு தனித்திருக்கையில் அந்த கல்லிலிருந்து அவன் எழுதியவை என்னிடமிருந்து வந்ததல்ல என்றும் சாத்தான் அவனை ஏமாற்றிவிட்டான் என்றும் அவனுக்கு கூறுவாயாக. வசனம் 12. ஏனெனில் இதோ இந்த காரியங்கள் அவனுக்கு பிணிக்கப்படவில்லை. சபையின் உடன்படிக்கைக்கு எதிராக இந்த சபையிலே எவரும் இந்த காரியத்திலும் நியமிக்கப்படவும் இல்லை. வசனம் 13. ஏனெனில் சபையில் சகல காரியங்களும் ஒழுங்கான முறையிலும் விசுவாசத்தின் ஜெபத்திலும் சபையின் பொது சம்பந்தத்துடனும் நடத்தப்பட வேண்டும். வசனம் 14. லாமோனியர்களுக்கு மத்தியிலே உனது பயணத்தை மேற்கொள்வதற்கு முன் சபையின் உடன்படிக்கைகளின்படியே இந்த சகல காரியங்களையும் சரிப்படுத்த நீ உதவ செய்வாயாக. வசனம் 15. நீ போகிற நேரத்திலிருந்து நீ திரும்பும் வருகிற வரையிலான நேரம் வரை நீ என்னை செய்ய வேண்டும் என்பதும் உனக்கு தெரியப்படும். வசனம் 16. களி கூறுதலின் சத்தத்தோடு எனது சுவிசேஷத்தை அறிவித்து எல்லா நேரத்திலும் நீ எனது வாய் திறக்க வேண்டும். ஆமேன்.